சூரிச் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும், பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பிரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம். இப்போதே அழையுங்கள் 078 31 31 081. லுசர் நகைக்கடை துப்பாக்கிச்சூடு, தமிழ் உரிமையாளர் காயம், காட்டில் போலீஸ் வேட்டை. சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் நகரின் லிட்டோ பகுதியில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு மற்றும் கொள்ளை முயற்சி சம்பவம் ஒரு நாள் கடந்த பின்னரும் பல புதிய தகவல்களுடன் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சம்பவம் இடம்பெற்ற இடம் பாசல் ஸ்ட்ராஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இது லுசர்ன் தமிழ் சமூகத்துடன் நேரடியாக தொடர்புடையதாகவும் தற்போது தெரிய வந்துள்ளது. ஆரம்ப தகவல்களின்படி பிற்பகல் சுமார் 3 மணியளவில் 3 பேர் நகைக்கடையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த கடை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஈழத் தமிழரால் நடத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொள்ளை முயற்சியின் போது ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. அருகில் இருந்தவர்கள் துப்பாக்கி சத்தம் கேட்டதாகவும், ரத்தம் கசியும் நிலையில் ஒருவர் இருந்ததாகவும், பின்னர் ஒரு வாகனம் அவசரமாக அங்கிருந்து சென்றதாகவும் தெரிவித்தனர். சம்பவத்தில் கடை உரிமையாளர் வயிற்றில் துப்பாக்கி காயமடைந்து மருத்துவமனையில் அவசர அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் உடைந்த கண்ணாடிகள் மற்றும் குண்டு பாய்ந்த தடயங்கள் காணப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் பின் உடனடியாக லுசர்னர் போலீசாய் பெருமளவில் நடவடிக்கை ஆரம்பித்தது. லிட்டோ பகுதி முழுவதும் பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டதோடு ஆயுதம் தாங்கிய போலீசார் பல இடங்களில் குவிக்கப்பட்டனர். சம்பவ இடத்திலிருந்து வெளியான காணொளிகளில் ஒரு வாகனத்தை முற்றுகையிட்டு அதிலிருந்த இருவரை தரையில் படுக்க வைத்து கைது செய்யும் காட்சிகள் பதிவாகி அவை சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இதே நேரத்தில் இந்த வழக்கோடு தொடர்புடையதாக கருதப்படும் மற்றொரு முக்கியமான போலீஸ் நடவடிக்கை சிம்மேரிக் வால் காட்டு பகுதியில் இடம்பெற்றது. அந்த பகுதி முழுவதும் முடக்கப்பட்டு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. காட்டுக்குள் செல்ல முயன்றவர்களும் போலீசாரால் திருப்பி அனுப்பப்பட்டனர். மாலை நேரம் வரை நீடித்த இந்த நடவடிக்கையின் போது ஒருவர் கைதாகியுள்ளதாக தகவல் வெளியாகினாலும் அதனை போலீசார் உடனடியாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. பின்னர் போலீசார் தெரிவிக்கையில் பாசல் ஸ்ட்ராஸ் பகுதியில் இடம்பெற்ற நகைக்கடை சம்பவமும் சிம்மரிக் வால் பகுதியில் இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதாகும். மேலும் சம்பவ இடத்துக்கு அருகில் இருந்த வெள்ளை நிற வாகனம் ஒன்றும் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்யப்பட்டு பிறகு அங்கிருந்து அகற்றப்பட்டது. போலீசார் அந்த வாகனத்தில் இருந்து சான்றுகள் சேகரித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவம் லுசர்னில் உள்ள தமிழ் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக நம்பிக்கையோடு பயன்படுத்தப்பட்ட நகைக்கடையில் இத்தகைய தாக்குதல் இடம்பெற்றது சமூக ரீதியாகவும் கவலையை உருவாக்கியுள்ளது. தற்போது லுசர்ன் போலீசார் விசாரணை தீவிரமாக முன்னெடுக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடந்த சூழ்நிலை, குற்றவாளிகளின் அடையாளம் மற்றும் முழு பின்னணி குறித்த மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சுவிஸ் செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதாக உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 077 98 57 445.